Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ரொம்ப பெரிய அக்கப்போராக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அமெரிக்காவுடைய வரிப்போர். ஒரு வர்த்தக போர் தான் இனிமேல் நடக்கும்னு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள், இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், அவர் குறிப்பிட்டிருந்தார். இனிமேல் வரக்கூடிய போர்கள்லாம் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். சைபர் வாராக இருக்கும், பயோ வாராக இருக்கும், அண்டு வர்த்தக போரா கமர்ஷியல் வாராக இருக்கும் அப்படிங்கிறதான் குறிப்பிட்டிருந்தார். அப்படி தான் இன்றைக்கி நிலைமை போயிட்டுருக்கு. நேற்று வரைக்கும் நமக்கு டிகிரி தோஸ்தாக இருந்த திரு ட்ரம்ப் அவர்கள், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 2வது முறை அதிபரான பிறகு என்ன மாறிச்சு, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய தனிப்பட்ட பொறாமையின் காரணமாக நிறைய அதிரடி நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறார். அவருடைய நடவடிக்கைகளில் ஒரு நியாயம் இல்லைங்கிற நம்ம கண்கூட பார்க்குறோம். பல சந்தர்ப்பங்களில் அவர் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போரை காட்டி அது நம்ம இதை பதிவு பண்ணுற தருணத்தில் அந்நாட்டுடைய ஒரு முக்கியமான அமைச்சர் சொல்கிறார், இது இந்தியாவுடைய போர், மோடியோடைய போருங்கிறார். ரஷ்யாவுடைய போர் கூட இல்லை, இட்ஸ் நாட் த எரா ஆஃப் வார் அப்படின்னு நம்ம உலகத்துக்கு சொன்னோம். அதை மாற்றி அப்படியே இல்லை, இது மோடி நடத்துகிற போர் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. பட் அதே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களே ரஷ்யாவில் மீண்டும் முதலீடு செய்வதை பற்றி யோசிக்கிறார். நம்மை விட அதிகமாக ரஷ்யாவோடு வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சைனாவுக்கு இந்த வரி போட மாட்டார். ஆனால் நமக்கு 25% அல்ல 50% வரி. அப்படின்னா அது 100 ரூபா பொருளுக்கு 50 ரூபா டேக்ஸ். 100 ரூபா பொருள் நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா 50 ரூபா அப்படிங்கிறார். அது என்னது? இந்தியாவில் ஒரு பொருள் இறக்குமதி செய்யப்பட்டால் அமெரிக்காவில், நம்ம இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்பட்டால் அந்த பொருள் 100 ரூபா விலை கொண்டதாக இருந்தால் அது 150 ரூபாய் அங்கே நிற்கும், டேக்ஸ் மட்டுமே. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் சமாச்சாரம், மற்ற சமாச்சாரம். இப்படி டேக்ஸ் அதிகம் போடுறது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய வர்த்தக நிறுவனங்கள் இந்தியாவிலேருந்து பொருள் இறக்குமதி செய்ய தயங்குவாங்க. அதன் மூலமாக இந்தியாவுடைய வர்த்தகம் பாதிக்கப்படும், பொருளாதாரம் தள்ளாடும் அப்படிங்கிறது அவருடைய கணக்கு. ஆனால் நமக்கு உண்மையிலே இந்த பாதிப்பு ஏற்படுமா? நம்ம சிக்கலில் மாட்டோமா? அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்போடைய இந்த வரி 50% வரி மூலமாக இந்தியாவுக்கு உண்மையிலே பாதிப்பு இருக்குதா? அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இயல்பில் பார்க்குறோம், ட்ரம்ப்போட இறக்குமதி வரியால் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா நம்ம பார்க்குறோம். ஏன் ஏற்றுமதி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம், அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க, இதுதான் முக்கியமான பிரச்சனை. அப்போ நம்மகிட்டருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களை அமெரிக்கா இறக்குமதி பண்ணும்போது அவர்கள் அந்த இறக்குமதிக்கு 50% வரி, இந்தியாவின் ஏற்றுமதிக்கும் அவர்களுடைய இறக்குமதிக்கும் 50% வரி விதிக்கும் போது நம்முடைய ஏற்றுமதியாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? இதுதான் முதல் $1 மில்லியன் கேள்வி. அடுத்த நான் பார்க்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நமக்கு என்ன அப்படின்னா, இந்த இந்தியா பண்ணக்கூடிய ஏற்றுமதியில், அதாவது நம்ம 100 ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணுறோம்னா அதில் 20 ரூபாய்க்கு நம்ம அமெரிக்காவுக்கு மட்டுமே ஏற்றுமதி பண்ணுறோங்கிற பார்க்குறோம். நம்ம 20% ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் அமெரிக்காவுக்கு மட்டும்தான் செய்யப்படுதுன்னு பார்க்குறோம். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். அஃப்கோர்ஸ் 80% பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிற ஒரு சேஃபர் ஜோன் இருந்தாலும் 20% நம்முடைய எக்ஸ்போர்ட் அமெரிக்காவை நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிறது முதல் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்த கவனிக்க வேண்டிய விஷயம், 2024-25 கடந்த நிதியாண்டில், இந்த ஏப்ரல் மாதத்தோட முடிஞ்ச நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா நாம் அமெரிக்காவுக்கு செஞ்ச ஏற்றுமதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,32,947 கோடி ரூபா. இந்த அளவுக்கு 7,32,947 கோடி ரூபாய்க்கு இந்தியா அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்திருக்கு. நம்ம சொன்னோம்னா அந்த 20% அமௌண்ட் இதுதான், 7,32,947 கோடி ரூபா. ரொம்ப முக்கியமான சிக்கல் எங்கே வருதுன்னா அடுத்த விஷயத்தில். ஆனால் நாம் எவ்வளோ இறக்குமதி பண்ணுறோம் அமெரிக்காவில் இருந்து அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறோமோ அதில் கிட்டத்தட்ட சரி பாதி தான் பண்ணுறோம், சரி பாதிக்கும் குறைவாக பண்ணுறோம். 3,83,107 கோடிக்கு தான் நம்ம அமெரிக்காவில் இந்தியா இறக்குமதி செய்யுது. அங்கேருந்து நம்ம பண்ணக்கூடியது 3.5 கோடிக்கு கிட்ட வருது. நாம் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புறது 7.5 லட்சம் கோடிக்கு வருது. இது 3 லட்சம் கோடிக்கு வருது. இதான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம். ஸோ நம்ம இதெல்லாம் முக்கியமான பிரச்சனை ஏற்படுது. இந்தியா எவ்வளவு ஏற்றுமதி செய்கிறதோ அதிலிருந்து சரி பாதி தான் இறக்குமதி செய்கிறது. இதுதான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு உறுத்துகிறது. அவங்க பிஸ்னஸை நேர்மையாக பண்ணலை அப்படிங்கிற சண்டைக்கு எப்படி வராங்கன்னா, நீங்கள் நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் கம்மியாக தான் இம்போர்ட் பண்ணுறீங்க, அப்போ எங்களுடைய பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறது முக்கியமான
முக்கியமான பிரச்சனை. அப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்றார்? இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும்படியான எந்த விஷயத்தையும் என்ன விலை கொடுத்தாலும் நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன முக்கியமான பிரச்சனை? விவசாய பொருட்கள், கால்நடை தொடர்பான உற்பத்தி பொருட்கள், பால் பொருட்கள் இதை எல்லாமே நம்ம வந்து இறக்குமதி பண்ணணும் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய நிர்பந்தமா இருக்கு. அவருடைய நிறுவனத்திலிருந்து வாங்கணுங்கிறது அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப் உடைய நிர்பந்தமா இருக்கு. அப்ப அதை வாங்கணும்னா உள்நாட்டு விவசாயம், உள்நாட்டு கால்நடை பால் உற்பத்தி போன்ற விஷயங்கள்ல பாதிக்கும் அப்படிங்கிறது நம்ம முக்கியமான பிரச்சனை. அவர் என்ன பிரச்சனை பண்றாரு? நீ வந்து அதிகமா பொருட்களை இறக்குமதி பண்ணு, நீ வந்து 7.25 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ற, 3.25 லட்சம் கோடி ரூபாய்க்கு தான் நீ இறக்குமதி பண்ற, அப்ப நீ இறக்குமதியை வந்து அதிகரி, எங்கள்கிட்ட நிறைய வாங்கு அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான பிரச்சனைக்கான காரணம். அடுத்து நமக்கு வந்து சில விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது. அமெரிக்காவுக்கு இந்தியா அப்படி என்னதாங்க ஏற்றுமதி பண்ணுது? அந்த 20%, அந்த 7.25 லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து ஏற்றுமதி பண்றோமே, அப்படி என்னதாங்க ஏற்றுமதி பண்றோம் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி. அதை தெரிஞ்சா தான் எங்கெங்கெல்லாம் அந்த பாதிப்பு ஏற்படுங்கிற பார்க்கணும். தொலைத்தொடர்பு கருவிகள், குறிப்பாக செல்போன்ல இருந்து பார்த்தீங்கன்னா 92,760 கோடி, கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு, 7 லட்சம் கோடி ரூபாயில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து இதில் மட்டுமே பண்ணுறோம். நமக்கு வந்து செல்ஃபோன் உள்ளிட்ட நம்ம இப்போ பார்த்தோம் ஆப்பிள் ஃபோன்லாம் இங்கே வந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. நம்ம வந்து சைனாவுடைய பெஸ்ட் சாய்ஸாக இந்தியா தான் இருக்குது. சைனா வந்து பரவாயில்லன்னு அமெரிக்க அதிபர் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு நம்ம பகைமை பாராட்டுறோம்னு பார்க்குறோம். செல்ஃபோன் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு கருவிகள் 92,760 கோடி ரூபாய்க்கும், மருந்து கலவை மற்றும் உயிரியல் மருந்துகள் 82,192 கோடி ரூபாய்க்கும், முத்து பிற ஆபரண நகைகள் வந்து 48,332 கோடி ரூபாய்க்கும் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். இது மட்டும் தான் பண்ணுறோமா? இன்னும் நிறைய பண்ணுறோம். பெட்ரோலிய பொருட்கள் இங்கேருந்து போகும்போது 34,558 கோடி ரூபாய்க்கு, தங்கம் மற்றும் பிற நகைகள் நம்ம வந்து வெறும் கோல்டாக மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்னமெண்ட்ஸாக வந்து நம்ம அனுப்புகிறோம், அது 30,343 கோடி ரூபாய்க்கு. ரெடிமேட் ஆடைகள் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக திருப்பூர் உட்பட பல இடங்களில் பின்னல் ஆடைகள் உட்பட பல விஷயங்கள், இந்த ஆடை தான் முக்கியமான பிரச்சனை. அந்த ரெடிமேட் ஆடைகள் வந்து 26,892 ரூபா ஆண்டுதோறும் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். இரும்பு மற்றும் எஃகு வந்து 26,297 கோடி ரூபாய்க்கு பண்றோம். இது மட்டும் பண்ணல, இன்னும் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். பருத்தி துணிகள் மற்றும் அலங்கார பொருட்கள் 23,122 கோடி ரூபாய்க்கும், மின்சார இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் 23,032 கோடி ரூபாய்க்கும், கடல் சார்ந்த பொருட்கள் வந்து 22,672 கோடி ரூபாய்க்கும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் அமெரிக்காவுக்கு ஆண்டுதோறும். இதெல்லாம் நாம இங்கேருந்து அங்கே அனுப்பக்கூடிய பொருட்கள். அதில் தான் ஒரு காண்டாராங்கிற பார்க்குறோம். நம்ம இவ்வளவு தூரம் இவங்க இந்தியாவை டிபெண்ட் ஆகிருக்க வேண்டியிருக்கு. இந்தியா வந்து நமக்கு வந்து அவ்வளோ டிபெண்ட் ஆகி இல்லை அப்படின்னு. அப்போ நம்ம அடுத்த கட்டமாக பார்க்குறோம். நம்ம வந்து 7.25 லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறதை பார்த்தோம். 3.25 லட்சம் கோடி ரூபாய்க்கு 380,000 கோடி ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணுறதை பார்த்தோம். அப்படி இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள் என்னங்க பார்க்குறோம்? அமெரிக்காவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் பொருட்களும் அவருடைய மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் ரொம்ப முக்கியமாக அங்கேருந்து வாங்க வேண்டியிருக்குது. அது வந்து ஆண்டுதோறும் 55,360 கோடி ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம். லாஸ்ட் இயர் வாங்கினது மட்டும் நம்ம கணக்கு சொல்லியிருக்கேன். பெட்ரோலிய பொருட்கள் 31,375 கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து லாஸ்ட் இயர் வாங்கியிருக்கோம். நிலக்கரி பொருட்கள் 28,271 கோடி ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணியிருக்கோம். முத்து மற்றும் பிற ஆபரண கற்கள், நகைகள், டைமண்ட் ஸ்டோன்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி டைமண்ட் ஸ்டோன்ஸ்லாம் 22,901 கோடி ரூபாய்க்கு நம்ம அமெரிக்காவிலிருந்து கடந்த ஆண்டு இறக்குமதி பண்ணியிருக்கோம் பார்க்குறோம். அடுத்த நம்ம கவனிக்க வேண்டியது தங்கம் எவ்வளோ இறக்குமதி பண்ணியிருக்கோம்? 18,102 கோடி ரூபாய்க்கும், மின்சார இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் 12,995 கோடி ரூபாய்க்கும், மின்னணு உபகரணங்கள் எலக்ட்ரானிக் குட்ஸ் வந்து 12,612 கோடி ரூபாய்க்கு நம்ம பண்ணியிருக்கோம். இதெல்லாமே இங்கேருந்து அங்கே போகக்கூடியதான் இருக்குது. அங்கே நீங்கள் தங்கமாக போகும், ஜொல்லா வரும், கல்லா போகும், ஜொல்லா போகும். இந்த மாதிரி வந்து மாறி மாறி நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம வந்து பொருட்கள் கொடுக்க அவங்க அதே மாதிரி பெட்ரோலிய பொருட்கள், அதே மாதிரி வந்து கச்சா எண்ணெய் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் நம்ம வந்து இறக்குமதி செய்யப்படுறது நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்த நமக்கு கவனிக்க வேண்டியது விமானம். நம்ம வந்து போயிங் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அங்கேருந்து வரக்கூடிய விமானத்துலேருந்து விமானம், விண்கலம் மற்றும் அதன் பாகங்கள், நம்ம வந்து நாசாலேருந்து வரக்கூடிய நிறைய விஷயங்கள், இதெல்லாம் 10,951 கோடி ரூபாய்க்கு கடந்த ஆண்டு மட்டுமே வாங்கியிருக்கிறோம். கணினி கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேர் மற்றும் புறச்சாதனங்கள், வேற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து 10,613 கோடி ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ரசாயனங்கள், கெமிக்கல்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 9,583 கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து கடந்த ஆண்டு இம்போர்ட் பண்ணியிருக்கோங்கிற பார்க்குறோம். அப்போ இந்த ட்ரம்ப் வரியால் என்ன பாதிப்பு ஏற்படும்? நம்ம பார்த்தோம் 7.25 லட்சம் கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், 3.25 லட்சம் ரூபாய்க்கு கோடி ரூபாய்க்கு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அப்போ இதில் வந்து என்ன பாதிப்பு ஏற்படும்? 50% நமக்கு டாக்ஸ் சொல்லிட்டாரு. அப்போ என்ன பாதிப்பு ஏற்படும்? இந்த முக்கியமான கேள்விக்கு நம்ம பதில் பட தேட போகிறோம். நம்ம குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, GTR அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து நீங்கள் அந்த பேரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சர்வதேச அளவில், உலக அளவில் வந்து நடக்கக்கூடிய வர்த்தகங்கள் அடிப்படையில் கூடிய அவங்களுடைய என்ன மாதிரி போகிறது, என்ன வருது, எவ்வளோ ப்ராஃபிட்டு, என்ன ரேஷியோ அப்படிங்கிற எல்லாமே அந்த டேட்டாவை எடுத்து வைக்கக்கூடியவங்க தான் இந்த குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ். இவங்க தான் வந்து இதை பண்ணுறாங்க. இது ஒரு முக்கியமான அமைப்பு. இந்த அமைப்பு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. இந்த அமெரிக்காவுடைய ட்ரம்ப் வரி இருக்கு இல்லையா, அந்த வர்த்தக போர் இருக்கு இல்லையா, அந்த வர்த்தக போர் என்ன ஆகும்னா, ஜவுளி,
ரத்தினங்கள் மற்றும் நகைகள் ஜுவல்ஸு, இறால், கம்பளங்கள் மற்றும் தளவாடங்கள் உள்ளிட்ட 60.2 பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஏற்றுமதி பாதிக்கும். நம்ம இங்கேருந்து பண்ணக்கூடியதில் வந்து 60.2 பில்லியன் டாலர் ஏற்றுமதி வந்து நமக்கு பாதிக்கும். நமக்கு நிச்சயமாக பாதிப்பு ஏற்படும். அது என்ன வேல்யூவில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த GTRI அமைப்பு சொல்லியிருக்கு. அடுத்ததாக இந்தியாவின் இழப்பு யாருக்கலாம், இதெல்லாம் ஒரு பிரச்சனை வரும், எங்கே வருங்கிற பார்த்துட்டோம். நம்ம இறால்லேருந்து கம்பளத்துலேருந்து இதெல்லாம் பிரச்சனை வருங்கிற பார்த்தோம். அப்போ நமக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா யாருக்கு லாபம், அந்த மில்லியன் டாலர் கேள்விக்கு பதில் தேவை இருக்குது. அதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்திய பொருட்களுக்கு மாற்றாக இருக்கிறாரு சைனா. ஸோ அந்த சைனா, வியட்நாம் மற்றும் மெக்சிகோ இந்த நாடுகள்கிட்ட அமெரிக்கா வந்து நம்மக்கிட்ட எந்த பொருட்களை வாங்க முடியாதோ, அவங்க நம்ம ஏற்றுமதி அதிகமாக்கிறாங்களா, ஏற்றுமதிக்கு டேக்ஸ் அதிகமாக்கிறாங்களா, அப்போ அவங்களுக்கு இறக்குமதிக்கு வந்து டேக்ஸ் அதிகமாங்களா, அப்போ அந்த நம்ம பொருட்களை வாங்க முடியாதுல, அதன் மூலமாக அமெரிக்க மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் இல்லையா. அப்போ அமெரிக்க மக்கள் அந்த பொருட்களை பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்படும் போது வேறு எங்கேருந்து வாங்குவாங்க அப்படின்னா, நமக்கு பதிலாக சைனாவுடைய மேட் இன் சைனா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல அது வாங்குவாங்க, வியட்நாம்லேருந்து வாங்குவாங்க, மெக்சிகோலேருந்து வாங்குவாங்க, இல்லைன்னா பங்களாதேஷ் மாதிரியான நாடுகள்கிட்ட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கான ஆல்டர்னேட்டிவாக அமெரிக்கா இந்த நாடுகளை கருதக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்த நம்ம பார்க்குறோம், இந்த வரி ஏற்றத்தால் ஏற்றுமதி 70% வரைக்கும் குறையலாம். ஏற்றுமதியில் 70% வரைக்கும் குறையலாம் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தென் இறால், ரசாயனங்கள், கம்பளங்கள், பின்னப்பட்ட மற்றும் நெய்த ரெடிமேட் ஆடைகள், வைரம், தங்கம் மற்றும் இதர கற்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். படுக்கை, மெத்தைகள் இந்த வரி ஏற்றத்தால் அதிகம் பாதிக்கும். இதெல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா இது குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்த நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதனால தான் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதில் நீங்கள் உடனடியாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் உள்ளிட்ட ஈரோடு உள்ளிட்ட டெக்ஸ்டைல் ஏரியாக்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்திய ஏற்றுமதி 2020 நிதியாண்டில் 86.5 பில்லியன் டாலர் இருந்து 2026 இந்த வரப்போகிற நிதியாண்டில் இப்போ நம்ம கடந்து நடந்துகிட்டு இருக்க நிதியாண்டில் 49.6 பில்லியன் டாலர் குறையும்னு கணிக்கப்பட்டிருக்கு. நமக்கு வந்து 86.5லேருந்து 49 கிட்டத்தட்ட பாதி ஒரு 45% வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பார்த்துருக்கோம். அமெரிக்காவுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஏற்றுமதி. ஸோ GTRI ஆய்வு நம்ம ஏற்கனவே சொன்னோம்லையே, அந்த நிறுவனத்தம் GTRI ஆய்வுப்படி ஏற்றுமதியில் 30% நம்ம எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறோம் அதில் 30% வந்து எந்த வரியும் இருக்காது. அதில் வந்து ஒன்று பிரச்சனை சேஃப்டி தான். அதற்கு அடுத்ததாக வாகன பாகங்கள் உள்ளிட்ட வந்து ஒரு 4% நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அது வந்து இந்த 25% டேக்ஸ்க்குள்ளே உள்ள வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆடை, ஜவுளி, ரத்னம் மற்றும் நகை, இறால், கம்பளம் மற்றும் தளவாடம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி அது 66% நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடியதில் 66% ப்ராடக்ட்ஸ் நம்ம ஒட்டுமொத்தமாக எவ்வளோ ஏற்றுமதி பண்ணோம் அதில் 66% ப்ராடக்ட் வந்து இந்த 50% டேக்ஸ்க்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நமக்கு ஒரு பெரிய சிக்கலை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இதனால் வந்து ஆப்வியஸாக இருக்கலாம், இந்த அக்கா நிற்கிறாங்களா அது மாதிரி வந்து நமக்கு வேலைவாய்ப்பு குறையிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம். அது வந்து நமக்கு நிறைய நிறுவனங்கள் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படலாம். அஃப்கோர்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் கூட இது வேலைவாய்ப்பின்மை ஏற்படுத்தும். உற்பத்தி குறையும், உற்பத்தி குறைஞ்சா ரிவர்ஸ்லாம் ஏற்றுமதி குறையும், ஏற்றுமதி குறைஞ்சா உற்பத்தி குறையும், உற்பத்தி குறைஞ்சா வேலைவாய்ப்பு குறையும் அப்படிங்கிற பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு ஆபத்தும் இருக்குங்கிற பார்க்குறோம். பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த நாட்டுடைய பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மோடி அண்ட் ஜெய்சங்கர் இந்த ஜோடி வந்து எப்படி அமித்ஷா அண்ட் மோடி ஜோடி வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பை வந்து பிரமாதமாக ஏற்படுத்தும். அது மாதிரி வெளியுறவு வெளிநாட்டு விஷயங்களை வந்து இந்த ஜோடி ஜெய்சங்கர் அண்ட் மோடி இவங்க ஜோடி வந்து ரொம்ப பிரமாதமாக இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்க்குறோம். ஆரம்ப காலத்தில் 2-3 வருஷமாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த காலத்துலேருந்து வி ஆர் ஹேண்டிலிங் வெரி வெல். இன்றைக்குமே கூட EY அப்படிங்கிற ஒரு சர்வதேச அமைப்பு சொல்லக்கூடிய விஷயங்களில் இன்னமும் கூட இதற்கு பிறகும் கூட 2036 வரைக்குமே பார்த்தீங்கன்னா உலகத்தின் நம்பர் 2 பொருளாதார நாடாக இந்தியா உயரும் சொல்லியிருக்காங்க. இந்த அமெரிக்காவுடைய வர்த்தக போர் சொல்லக்கூடிய இந்த அக்கப்போர் தொடரக்கூடிய காலத்தில் கூட உலகின் 2வது பொருளாதாரமாக இந்தியா மாறும். 0.5% தான் இந்தியாவுடைய GDPயில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் குறிப்பிட்டது போல இந்தியர்கள் இந்திய பொருட்களை வாங்கன்னு சொன்னாங்க. ரத்தனமோ நகையோ ட்ரெஸ்ஸோ இது எல்லாமே இந்தியன் மேட் இன் இந்தியா அப்படிங்கிறத நம்ம வந்து வாங்க ஆரம்பித்தோம்னா இந்த பிரச்சனையை வந்து பெரிய அளவில் சேலஞ்சை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். நம்ம வந்து கம்ப்யூட்டர்லேருந்து மொபைல்லேருந்து எதுவுமே வெளிநாட்டிலேருந்து வாங்கணும் அவசியம் இல்லை. முன்னாடிலாம் நீங்கள் பார்த்துருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் துபாய் போயிருக்கேன், நான் லண்டன் போயிருக்கேன், அமெரிக்காவிலேருந்து வரேன், ஏதாவது வாங்கிட்டு வரணுமான்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு வந்து எனக்கு அதை வாங்கிட்டு வாய்ட்டு சொல்லியிருந்தோம். இப்போலாம் அந்த மாதிரியான இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அளவுக்கு இணையான அல்லது அதுக்கு அதிகமான தரத்திலே நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குங்கிற பார்க்குறோம். அதனால் இந்தியர்கள் இந்திய பொருட்களை பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா இந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜெய்சங்கர் இந்த ஜோடி இதை எப்படி எதிர்கொள்ளுங்கிற முக்கியமான கேள்வி. பட் நமக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இவர்கள் வந்து இதற்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை வந்து சுலபமாக கையாண்டிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையும் சரியாக கையாளுவாங்க நம்ம நம்பிக்கை இருக்குது. முக்கியமான விஷயம், நாம் செய்ய வேண்டிய விஷயம், பாரத பிரதமர் வேண்டுகோள் விடுத்த விஷயம், இந்திய பொருட்களை வாங்குவோம், இந்தியர்களாகவே இருப்போம். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதுடன் நன்றி, வணக்கம்.